வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒயர் கூடை பின்றதை பார்க்க போகிறோம். ஒயர் கூடையில் வந்து பார்த்தோன்னா நிறைய மாடல் இருக்குது. நார்மல் ஒயர் கூடை, டபுள் கலரில் ஒயர் கூடை, சிவன் கண், நெல்லிக்காய் கூடை, பிஸ்கெட் கூடை, அது மாதிரி பூஜாடி போடலாம். ஒயர் கூடையில் உங்களுக்கு ஒரு சின்ன கூடை போட்டு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஒரு ரோலில் போடுற மாதிரி காட்டுறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாங்குறவங்க ஒரு ரோல் 2 ரோல் கூட வாங்கி வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் வேணும், ஒரு ஸ்கேல், ஒரு அடி ஸ்கேல் ஒன்று வேணும், கட்டரோ கத்திரிக்கோலோ ஏதோ ஒன்று வேணும். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு பூ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பூ பேசிக் தெரியாதவங்களுக்கு எப்படி அந்த பூ ஃபஸ்ட்டு போடணும்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதை பாருங்கள். இப்போ இந்த 2 பக்கம் முடிச்சு போட்டிருப்பாங்க, அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு வரும் ஒரு லைனு. அந்த லைன் எடுக்கக்கூடாது, உள்ளே இருக்கிற லைன் தான் எடுக்கணும். ஏன்னா இது வெளியே லைன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கு விழுந்துடும். இது உள்ளே எடுக்கிறது எடுத்துனா அப்படியே ஒரு ரவுண்டாக வந்துட்டுருக்கோம். ஒன்று நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, அப்படி இல்லை இதில் சிக்கு எங்களுக்கு கட்டை வச்சுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குச்சி மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கேல் மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்டுறவங்களுக்கு சும்மா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டு இப்படி நம்ம சுற்றி வச்சுக்கலாம். நிறைய இதே மாதிரி சுற்றி வச்சு இந்த இடத்துல முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போ எடுத்துகிட்டு அப்புறமா இந்த இடத்துல நான் கயிறு போட்டு கட்டிக்கணும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பூ எப்படி போகிறதுன்னு சொல்லி கொஞ்சம் நான் ஒயர் கட் பண்ணிக்கிறேன். அதில் இந்த ஒயரை 2ஆக கட் பண்ணிக்கிட்டு சும்மா உங்களுக்கு பேசிக் ஃபஸ்ட்டு இந்த பூ தெரியலன்னா நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை இப்படி 2ஆக மடக்கிக்கணும். இப்படி 2ஆக அப்படி மடக்கிக்கிட்டு இன்னொரு ஒயரையும் அதே மாதிரி 2ஆக மடக்கிக்கணும். இப்படி மடக்கிக்கிட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத இப்படி மடக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? 2ஆக மடக்கி வச்சுருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்டில் அப்படி இருக்கணும். ரைட் ஹேண்ட்லேயும் மடக்கி வச்சுருக்கிறேன். ரைட் ஹேண்டில் இருக்கிறத இப்போ நம்ம ப்ளஸ் மாதிரி இதை பண்ண போகிறோம். இந்த ரைட் ஹேண்டில் இருந்து மேலே இருந்து கொண்டு போய் இப்படி போட போகிறோம். இப்போ பாருங்கள், ப்ளஸ் மாதிரி இருக்கா? இப்படி ரைட் ஹேண்டில் இருக்கிறத மேலே இருந்து கொண்டு போய் நடுவில் இந்த பக்கம் ஒரு ஒயர், இந்த பக்கம் ஒயர், தெரியுதுங்களா? இந்த 2 இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டு இந்த 2 ஒயர் நான் மடக்கணும் பார்த்தீங்களா? ஒன்று ஃப்ரண்ட்டில் முன்னாடி இருக்கும், ஒன்று பின்னாடி இருக்கும். பின்னாடி இருக்கிற ஒயர் என்ன பண்ணணும், இதை இப்படி வச்சுக்கணும், டைட்டாக இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒயர் பின்னாடி இருக்கிற ஒயரை இப்படி மடக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது. பின்னாடி இருக்கிற ஒயரை இந்த சைடு மடக்கணும். மடக்கிட்டோமா? இது மேலே மடக்கிட்டு இப்போ அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறத விட்டுட்டு பேக்கில் இருக்கிறது, முன்னாடி இருக்கிறத விட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஒயரை இதே மாதிரி மடக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு மடக்கணும் பார்த்தீங்களா? அந்த ஒயருக்கு முன்னாடி இந்த ஹோல் இருக்குங்களா, இந்த ஹோலில் உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு இப்போ இந்த ஒயர் இருக்குல்ல மேலே, இதை இழுத்துக்கணும். அதேமாதிரி இந்த ஒயரை இழுக்கணும். இந்த 4 ஒயரும் இழுத்துட்டா நம்மளுக்கு பூ ரெடி ஆகிடும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இது பார்த்திங்கன்னா இதுதான் பேசிக்கு. இப்போ நம்ம கூடை, சின்ன கூடை நம்ம போட போகிறோம். இப்போ கூடைக்கு நம்ம ஸ்டார்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஒரு அடி ஸ்கேல் சொன்னோம் பார்த்தீங்களா? ஒரு அடி ஸ்கேலில் நம்ம இப்போ இதுதான் மெயின். இது ஒயர் நம்மளுக்கு சுற்ற ஒரு கணக்கு வச்சு தான் போடணும். இப்போ இதில் நம்ம 4.5 அடி எடுக்க போகிறோம். 4.5 அடி எப்படி எடுக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயர் இங்கே மேலே வச்சுட்டு கரெக்டாக இங்கே வச்சிங்கன்னா இது ஒரு அடி. திருப்பி அப்படியே பின்னாடி கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு போனால் இப்போ ஒரு அடி, இது 2 அடி. இது 3வது, இது 4. இப்போ 4 அடி எடுத்துட்டோமா? இதுக்கு 4.5 அடி சொல்லியிருந்தேன்னா 4 அடி பார்த்திங்கன்னா இதில் 15, சென்டராக 15 இருக்குல்ல, அது வரைக்கும் இந்த ஒயரை எடுத்துகிட்டு இதை பாருங்கள், இது வரைக்கும் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ இது 4.5 அடி. இதை அப்படியே கட் பண்ணிக்கணும்.
இப்போ இது மாதிரி வந்து இதில் இந்த மாதிரி 4 அடியில் வந்து 18 ஒயர் கட் பண்ணணும். உங்களுக்கு 18 ஒயர் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், 18 ஒயர் கட் பண்ணியாச்சு. ஒயர் கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இது வந்து இப்போ இது வந்து ரன்னிங் ஒயர். இது பேர் வந்து ரன்னிங் ஒயர் சொல்லுவாங்க. இந்த ஒயரில் வந்து ரன்னிங் ஒயரை வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 அடிக்கு எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு நூல் வச்சு கட்டிக்கணும், இல்லைன்னா இது பிரிஞ்சிடும். அதை கட்டி வச்சுக்கலாம். இது அப்பப்போ அவுக்கிற மாதிரி கொஞ்சம் பூ மாதிரி அவுக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் பிரியாமல் இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் இப்போ இந்த ஒரு ஒயர், இதில் ஒரு ஒயர் எடுத்துக்கணும். அது இப்போ 4 அடி கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒயரை வந்து இந்த இடம் வந்து சரிசமமாக இருக்கணும். சரிசமமாக இருந்து இந்த சென்டரை அப்படி மடித்து எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த நம்ம ரன்னிங் ஒயரில் வந்து நம்ம இப்போ 2 அடி ஒயர் எடுத்துக்க போகிறோம். ஸ்கேலில் இங்கே இப்படி வச்சு இது ஒரு அடி, இது ஒரு அடி, பின்னாடி ஒரு அடி, 2 அடி எடுத்துட்டோமா. இப்போ இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இது எப்படி மடிச்சுக்க போகிறோம். அந்த 4 அடி ஒயர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஒயரை வந்து ரைட் ஹேண்டில் வச்சுக்க போகிறோம். ரன்னிங் ஒயரை வந்து ரைட் ஹேண்டில் வச்சுக்க போகிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்க போகிறோம் 4 அடி ஒயரை. இந்த ஒயரை வந்து இது பின்னாடி 2 அடியை விட்டது பின்பக்கமாக விட்டுட்டு இதை வந்து இதில் திருப்பி இதில் போட போகிறோம். அதே மாதிரி போட்டுட்டு பின்பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்துட்டு அதே மாதிரி இதுலேயும் பின்னாடி இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் ஹோலில் இதில் இப்படி உள்ளே விட்டு பூ போட்டுக்க போகிறோம். நம்ம முதல்ல பூ போடுறோம். இது வந்து சைடில் வந்துடும். இந்த ஒயர் நம்ம 2 அடி எடுத்த ஒயர் சைடில் வரும். இந்த ஒயரும் சரிசமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இது மேலேயும் கீழேயும் இருக்குது. இப்போ எந்த ஒயர் வந்து கீழே இருக்கோ அது இந்த ஒயருக்கு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ வந்து இந்த ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கீழே இருக்கிற ஒயர் அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்போ வந்து இந்த பூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். இந்த பூவை லூஸ் பண்ணிவிட்டு இதை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் சரி சமமாக இருக்கா இல்லையா. இப்போ இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்களா. இந்த ஒயர் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கடைசியாக முடிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பூவும் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் ஒயரில் தான் போட போகிறோம். இந்த 2 அடிக்கு எட்டு இந்த ஒயர் இப்படியே தான் சைடில் இருக்கும். திருப்பி இன்னொரு 4 அடியில் இன்னொரு ஒயர் எடுக்கிறோம். அதே மாதிரி இதை சென்டர் ஆக்குறோம். இதை சென்டராக அப்படி எடுத்துக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து இதை டைட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்படி திருப்பி மடக்கிக்கிறோம். இந்த ஒயரை அதே மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரே திருப்பி இப்படி மடிச்சுக்கிறோம். இப்போ இந்த பின் ஒயர் எடுத்து அதே மாதிரி இந்த ஒயரை கீழே இறக்கிட்டு இந்த ஒயரை உள்ளே திருப்பி நம்ம உள்ளே போட போகிறோம். இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிற ஒயர் வந்து 16 ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து 16 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்குது. இன்னும்
இன்னும் 2 ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள். இந்த ஜாயின் பண்ணும்போது இந்த பூ சென்டர்லாம் வந்து கேப்பே இருக்கக்கூடாது. அப்பப்போ டைட் பண்ணிவிடுங்க. டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ இது கடைசி ஒயரு, இதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ எல்லா ஒயரும் 18 ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம 2 அடி கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர்லேயே 2 அடி நம்ம கட் பண்ண போகிறோம். 2 அடிக்கு இதையும் கட் பண்ணி விட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் நம்ம போட்டிருக்கோம். இது அடி பாகம். ஃபஸ்ட்டு இது போட்டோமா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே திருப்பிக்கிறோம். இப்போ திருப்பிட்டு இது வந்து சென்டராக தான் இருக்கணும். இதில் வந்து நம்ம இதுக்கு மேலே ஒரு 3 லைனும் இதுக்கு கீழே ஒரு 3 லைனும் போட போகிறோம். இது சென்டராக தான் இருக்கணும். அப்போ இது வந்து நடு சென்டர்னு தெரியறதுக்காக இந்த ஒயரை வந்து லைட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்க போகிறோம், அடையாளத்துக்காக. இதை முடிச்சு போட்டு இப்படி வச்சுக்கணும். முடிச்சு போட்டு வச்சுக்க போகிறோம். இப்போ திருப்பி ரன்னிங் ஒயரில் அதே நம்ம 2 அடி அந்த விட்டோம் இல்லைங்களா, அதே 2 அடி அளந்துட்டு அந்த 2 அடி திருப்பி 2 அடிக்கு விட்டு அதே மாதிரி மடித்து இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த முதல்ல போட்ட பூவெல்லாம் டைட்டாக இருக்கா அப்படின்னு அப்பப்போ இழுத்து பார்த்துக்கணும். இதை மடிச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து இனிமேல் நம்ம ஃபஸ்ட்டு சரிசமமாக இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா, இனிமேல் பார்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு பேசிக் மட்டும் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்க்க தேவையில்லை. இப்போ இந்த பக்கம் 2 ஒயர் இருந்துச்சு. இப்போ இந்த ஒயர் இந்த ரன்னிங் ஒயரில் இந்த 17 ஒயரும் பின்னிட்டு வரணும். இது பின்னதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2வது லைனும் முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த ஒயரு இந்த பக்கம் 2 அடிக்கு விட்டோம்னா அதே மாதிரி அளவு வச்சு இதையும் வெட்டிக்கணும். இப்போ இந்த பக்கம் முடித்தோமா, இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போ வந்து இப்படி திருப்பிக்கணும். திருப்பி இப்போ இந்த பக்கம் போடணும். இப்போ உங்களுக்கு வந்து அடி ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், மொத்தம் 7 போட்டு முடித்தாச்சு. 1 2 3 4 5 6 7. கடைசி ஒரு 2 ஸ்டிச்சு 3 இருக்குது, நான் போடுறேன். ஒன்று 2 3 4 5 6 7 அடி ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடி இதுதான் பேசிக். கூடியோட இதுதான் மெயினாக பேசிக்.
ஃபஸ்ட்டு அடி போட்டால் தான் நம்ம வந்து சுற்று போட முடியும். 7 அடி போட்டாச்சு, எல்லாம் டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி சிக்கு விழும். இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீழே தரையில் ஒயரை இது பண்ணாமல் பண்ணிங்கன்னா அது தானாகவே சிக்கல் இதை எடுத்துக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படியே இருக்குது. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியே சுற்றி இப்போ போடுறதுக்கு இப்போ இந்த ஒயர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது கட் பண்ணக்கூடாது, அப்படியே மடித்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இதுவும் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து போட்டுக்கணும். இந்த பூ பார்த்திங்கன்னா 3 பூ மாதிரி இருக்கும். இந்த பூ எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இது வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு, சுற்ற ஆரம்பிக்கும் போது வித்தியாசம் தெரியும். இந்த லைனுக்கும் இந்த கேப்புக்கும் வித்தியாசம் தெரியும். இது வந்து 4 பக்கமும் வரும். இப்படி வந்தால் தான் நம்ம வந்து ஹைட்டு தூக்க முடியும். இப்படியே போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த சென்ட்ரு ஒயர் முடிச்சு போட்டிருந்தோம்ல, அதை அவுத்து விட்டுறலாம். இப்போ கீழே சென்ட்ரு ஒயரை அவுத்து விட்டாச்சு. ஏன்னா அடி போட்டு முடிச்சாச்சு, இனிமேல் அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் முடிச்சு அவுத்து விட்டாச்சு. இதை அப்படியே போட்டு வரணும். இப்போ இங்கே வரும்போது பாருங்கள், இந்த இடம் வந்து 2வது நம்ம போடுறோம். இங்கே பாருங்கள், இங்கே போட்ட மாதிரியே இங்கேயும் போட்டுருவோம். இப்போ இது ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 4 பக்கமும் ஹைட்டு தூக்கியாச்சு. இங்கே பாருங்கள், திருப்பியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே 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 இந்த இடம் இது மாதிரி திருப்பினா தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கூட. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கூட வந்து ஹைட்டு கரெக்டாக வரும்.
அப்படியே நம்ம இனிமேல் ஃபுல்லாக ஹைட்டு ஏற்ற வேண்டியதான். இனிமேல் இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நண்பர்களே, இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 10 தான் போடணும். இது வரைக்கும் போடணும். போட்டு முடிச்சுட்டு இது மாதிரி கெட்டியாக போடணும். கூடனா இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து லைஃப் வரும். இல்லை சில பேர் நிறைய இந்த வளவலன்னு போட்டு வைப்பாங்க. அதெல்லாம் சீக்கிரம் அப்படியே மடங்குற மாதிரி ஆகிடும். சீக்கிரம் வீணாக போயிடும். இது 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 வரைக்கும் போட்டுட்டோன்னா முடிஞ்சிடும். நான் போடுறேன் பாருங்கள். இன்னும் ஒரு 10-12 தான் போடணும். போட்டு முடிச்சிட்டோன்னா அப்புறம் இந்த ஒயரெல்லாம் உள்ளே சொருவணும். சொருவிட்டோன்னா அதோட முடிஞ்சிடும். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு அன்பர்களே. இதை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சொருகிற வேலை தான். இனிமேல் கொஞ்சம் சொருகிறதுக்கு கொஞ்சம் நீட் விட்டுட்டு அவ்வளோதான், கூட போட்டு முடிச்சாச்சு. இனி இதை சொருகிறது தான். நான் உங்களுக்கு ஒன்றே காமிக்கிறேன் எப்படி சொருகணும் அப்படின்ட்டு. சில பேர் வந்து இதை திருப்பிட்டு இதை ஃபுல்லாகவே திருப்புவாங்க, கூடைய திருப்பிட்டு சொருவாங்க. சில பேர் வந்து அப்படியே சொருவாங்க. நான் இப்போ உங்களுக்கு சும்மா அப்படியே சொருவி காட்டுறேன். சொருகிறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் சொருகிறதுக்கு. அப்போ லைட்டாக நம்ம என்ன பண்ணணும், இப்படி கத்திரிக்கோல் எடுத்து இந்த வி ஷேப் மாதிரி வெட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் சொருகிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு லைனை விட்டுறணும். ரெண்டாவதுலேருந்து சொருகணும். 1 ஃபஸ்ட்டு பூ, 2 பூ, 3ஆவது பூ. இதில் சொருகக்கூடாது, இதுலேயும் சொருகக்கூடாது. 3ஆவதில் சொருகணும். இங்கே பாருங்கள். இது மாதிரி சொருவிட்டு இதை பாருங்க. இது மாதிரி முதல்ல அந்த ஒரு லைன் மட்டும் தான் எடுத்துக்கணும். சொருவிட்டு இதை வந்து லைட்டாக அப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பூ வந்து வளையணும். வளைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து கூட வந்து இப்படி வளைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த இது நம்மளுக்கு வந்து கையில் வந்து பேக் உள்ளே வைக்கிறோம் எடுக்கிறோன்னா நம்ம கையில் மாட்டாமல் இருக்கும், குத்தாமல் இருக்கணும். இது மடங்கிக்கணும். ஃபஸ்ட்டு இது இந்த பூ இப்படி மடங்கி இருக்கணும். இப்போ நான் இன்னொன்று சொருகிறேன் பாருங்கள். ஒரு 2-3 இது மாதிரி நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷார்ப்பாக வி ஷேப்பில்.
இப்போ பாருங்கள் நான் சொருவுறேன் அதே மாதிரி 1 2 3 மூணாவது பூவில். இதை பாருங்கள், இது மடங்கி இருக்குல்ல, இது மாதிரி மடங்கணும். திருப்பி இன்னொன்று சொருவுறேன் பாருங்கள். 1 2 3 மூணாவதுல. தெரியுதுங்களா? அதே மாதிரி 1 2 3. ஃபஸ்ட்டு இது சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்க, இது மாதிரி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு காட்டுறேன். சுற்றி ஒரு பூவில் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ வந்து பிறகு கடைசியாக ஒரு 5 இருக்குன்னு நான் உங்களுக்கு எப்படி சொல்வதுன்னு பார்க்க திருப்பி காட்டுறேன். ஒரு இது ஒயர் சொருகும்போது இப்படி இழுத்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டைட்டாக உட்காரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே சொருவியாச்சு. அதாவது ஒரு 3ஆவது பூவில் ஒரு சொரு தான் சொருவி இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒயர் நம்மளுக்கு வந்து இவ்வளோ நீட்டு இருக்குது. ஒரு இதில் நம்ம சொருவிட்டு விட்டுட்டோன்னா லூஸ் ஆகிடும். இன்னும் ஒரு ரெண்டு பூ சொருவலாம். இன்னும் 2 பூ சொருவினா சொருவிட்டு 2 3 பூ சொருவிக்கலாம். சொருவிட்டு அதுக்கப்புறம் வர ஒயர்லாம் கட் பண்ணிடணும். கூட பாருங்கள், நான் சொருவ ஆரம்பித்தேன். சொருவி எல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் சொருவுன்ற மாதிரியே தெரியாது. இப்போ உங்களுக்காக நான் ஒரு 4 இது விட்டுருக்கேன். இது எப்படி சொருவுறேன்னு பாருங்கள். சொருவி எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 3 பூ அப்படின்னா ஒரு 4 பூ, சின்ன கூடன்றதால ஒரு 4 பூ சொருனாலே போதும். இதுவும் சொருவுறேன் பாருங்கள்.
எல்லாமே நானும் சொருவிட்டேன். இப்படி டைட் எப்பயுமே சொருவிட்டு இதே மாதிரி டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த பூ வந்து கரெக்டாக வளைச்சி ஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து இது நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி கட் பண்ணிடணும். பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் கட்டு ஷார்ப்பாக இருக்கும். லைட்டாக வேறு ஒயர்லாம் லைட்டாக பட்டுச்சுன்னா அது டேமேஜ் ஆகிடும். ஒயர் லைட்டாக எடுத்துக்கோ. அப்புறம் இப்படி ஒட்டை கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சுற்றி போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து கைப்பிடி தான் போடணும். கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நூல் எது கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கைப்பிடிக்காக தான். இந்த சைடில் திருப்பணம் இதுலேருந்து பூ எண்ணிக்கோங்க. 1 2 3 4 இந்த ரோல் 4ஆவது ரோவில் இப்படி கை வச்சு போனீங்கன்னா மேலேருந்து 1 2 3 4 5ஆவது பூ. இது இந்த பக்கம் கீழே இருந்து 4ஆவது, மேலேருந்து 5ஆவது. கரெக்டாக அந்த ஹோலில் இங்கேருந்து இங்கே போட்டு பாருங்கள், இங்கே போட்டுட்டு நூல் அடையாளத்துக்காக தான் கட்டி வச்சுருக்குது. இங்கே போட்டு இந்த பக்கம் இந்த ரெண்டு பூ ஜாயிண்டாக ஒரு நூல் இதே மாதிரி இங்கேயும் கட்டிக்கணும். இது மாதிரி கட்டின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கரெக்டாக இந்த வந்து பிடி வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே போட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சரிசமமாக இருக்குன்றதுக்காக முதல்ல நூல் கட்டிக்கிறோம். உங்களுக்கு அடுத்தது வந்து நான் கைப்பிடி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன்.